ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வெஜிடபிள் பிரிஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ எல்லாமே போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வதங்கின நேரத்தில் நம்ம பொட்டேட்டோ, கேரட், பட்டாணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் போட்டுட்டு கருக விட்டுறாதீங்க. சிம்லேயே வச்சு வதக்கிட்டு நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெஜ்ஜினால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதையும் வதக்கிட்டு தயிர், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், உப்பு போட்டு நல்லா ஆட் பண்ணுங்கள். நல்லா தொக்கு மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வர நேரத்தில் நம்ம பாயில் பண்ண மீல் மேக்கரை ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கிற நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரை மணி நேரமாக பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். அதை கழுவி அதையும் போடுங்க. நல்லா கொதி வரணும். அரிசியெல்லாம் அப்படி மேலே தூக்கிட்டு வரும்போது நம்ம தோசை தவா வச்சு தம்மில் போட்டு வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா சுவையான சூப்பரான வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.